வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். போக்கிரி படத்தில் ஒரு சீன் வரும். வடிவேல் வந்து ஒவ்வொரு கெட்டப்பாக போட்டுட்டு வருவார் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ விஜய் அவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. லாஸ்ட்டு கேட்பாரு, என்னடா எந்த கெட்டப் போட்டு வந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்களா, அப்போ அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை அப்படின்னு கேட்கும்போது, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்கலடா அப்படின்னு சொல்லி அடி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவு ஊடகங்களுக்கு நடந்திருக்குது. இன்றைய தினம் ஒரு செய்தி. முதல்ல தந்தி டிவி மேல நமக்கு இருந்த ஒரு மரியாதை இப்ப சமீப காலமா கிடையாது. இவ்வளவு நாளும் குழந்தைங்க ஆய் போனா துடைக்கிறதுக்கு பயன்படுத்தின பத்திரிகை தினமலர் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த பத்திரிகைக்கு சட்டும் சளைக்காமல் அது கூட நான் போட்டி போடுவேன்னு சொல்லி தினத்தந்தி இன்னைக்கு அதே மாதிரியான எச்சத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொழப்புக்கு தினத்தந்தி வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். பாவம் அந்த மனுஷன் சிவந்தி ஆதித்தனார் நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு போனாரு. அவர் பேரை கெடுக்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு கூட்டம் அந்த மீடியால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியா? அந்த மீடியா இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து போட்டுச்சு. எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேல்புறம் ஒன்றிய இணை செயலாளர் அவங்க வந்து திருட்டு, அதாவது ஒரு வீட்டில் போய் 11 சவரன் நகையை வந்து திருடிட்டாங்க. எதுக்காகனா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நகையை திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு செய்தியை வந்து போட்டாங்க. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, 2 நாளைக்கு முன்னாடி தானே திமுகவை சேர்ந்த பாரதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர், நரியம்பட்டம் சொல்லக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், அவர் கைது செய்யப்பட்டார். உடனடியாக நம்ம கட்சியில இதே மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு, என்னவாக இருக்கும்ட்டு உடனடியாக நம்ம கூப்பிட்டு இந்த சம்பந்தப்பட்ட மேற்கு மாவட்ட நிர்வாகிகளிடம் தகவலை சொல்றோம். அப்படி ஒரு செய்தியா, சரி நாங்கள் என்னன்னு பார்க்குறோம்ட்டு உடனடியாக அவங்க அதுக்கான தகவலை வந்து திரட்டி நம்மள்கிட்ட தந்துட்டாங்க. அவர்கள் கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் உண்மையிலேயே இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மீடியாக்களும் சரி திமுகவுடைய ஆதரவாளர்களும் சரி எந்த அளவுக்கு எச்சத்தனமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தந்தி டிவியில் வந்து செய்தியை பார்த்துருப்பீங்க. மேல்புறம் ஒன்றிய இணை செயலாளர் அவங்க வந்து தங்க நகை திருடி அதில் வந்து கைது செய்துட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் அவர் பேர் ஜஸ்டின். அவர் தான் இப்போதைக்கு மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இப்படி ஒரு பொண்ணு மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளராகவே இல்லை. சில நபர்கள்ட்ட நம்ம கேட்குறோம், அவங்க சொன்ன விஷயம்லாம், நாங்கள் இப்படி ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 30-35 மீட்டிங் நான் போயிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்தது கிடையாது, மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் அவர் பேர் வேற அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கூட அது சம்பந்தமான தகவலை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நிர்வாகிகள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து திமுகவை சேர்ந்தவர், அவங்க குடும்பமே திமுக தான். அவங்க தாவேக்கால இணையணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தாவேக்கால இணையணும்னு சொல்லி அந்த ஊராட்சி நிர்வாகிகளிடம் பேசி அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா எந்த கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கோ இதுக்குமே வரல. அந்த டைம்ல ஒரு போஸ்டர் அங்க அடிக்கப்படுகிறது. அந்த போஸ்டர்ல இவருடைய போட்டோவும் போட்டிருக்கு. போஸ்டர் போடுறது, கட்சியில வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து ஒரு அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்ல ப்ரொஃபைலோட தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களை இணைச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் உள்ள வந்ததனுடைய நோக்கமே வேற அப்படிங்கிறது நம்ம நிர்வாகிகள் அதற்கு பிறகு தெரிந்து கொண்டார்கள். எப்படி நம்ம சகோதரி வைஷ்ணவி தாவேக்காக்குள்ள வந்து ஒரு சில தகுதித்த வேலைகளை காட்டி சில கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி செய்தார்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்பை மாதிரி தான் அர்ஷிதாவும் வந்து கட்சிக்குள்ள வந்ததாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் நமக்கு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அப்பவே வந்து அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு எந்த நிகழ்வுகள்லையும் அவங்களும் பெருசா கலந்துக்கல, இவர்களும் அழைக்கிறது கிடையாது. அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான், கட்சி நிகழ்வுகளில் கூட அவங்க கலந்து கொண்டது கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் திமுகல செயல்படுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்துல உண்மையிலேயே அவர் திருடினாரா? கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்தினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இவர்கள் 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த பையன் வீட்டுக்கு இந்த பொண்ணு எதுக்கு போனாங்க, என்ன பர்பஸா போனாங்க, உண்மையிலே அவர்கள் திருடுறாங்களா, இதனுடைய உள் விளையாட்டுகள் என்ன அப்படிங்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம இதில் சொல்றதுக்கான தேவை இல்லையே அப்படின்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை வந்து நம்ம பொது வழியில பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த பெண் தாவேக்காவுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லி தாவேக்கா மீது ஒரு குற்றம் சுமத்தும் போது, தாவேக்காவுக்கு ஒரு அவதூறா, தாவேக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அதற்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. சரியா?
இப்போ அந்த பெண் வந்து திமுக தான் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. சமீபமா இப்போ அந்த மேல்புற ஒன்றியத்தினுடைய நிர்வாகி யாருன்னா, நான் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜஸ்டின் ஒருத்தர் துணை செயலாளர். அதே மாதிரி அந்த புலியூர் சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊராட்சியினுடைய நிர்வாகிகள் யாருன்னா, அதனுடைய பேனரை நான் இங்க போடுறேன் பாருங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த புலியூர் சாலைன்னு சொல்லக்கூடிய ஊராட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கு அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் சபீனும் கூட அது சம்பந்தமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த நிகழ்வுகள்லையும் அவங்க கலந்து கொண்டது கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதை திமுகவினுடைய கும்பல் தான் முதல்ல இதை எடுத்து பயங்கரமா பரப்புனாங்க. ஆனா இவனுக்கு திமுகவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தாவேக்காவை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்கானா 1% கூட தகுதி கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணு திமுக தான் பாடம் படிச்சுட்டு வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவில் இருக்கிறோம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருங்கிறது எவ்வளவு கண்ணியமான பொறுப்பு. அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உண்மை சொல்றாங்க, 15 வருஷமா திருடிட்டு இருக்காங்களாம். 15 வருஷமா திருடினது காவல்துறைக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு தெரியாமலா இருக்கும். அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, வந்து காசு பணம் எல்லாம் வந்தாச்சு, பெரும் பொறுப்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த திருட்டு தொழிலை விட முடியல, எவ்வளவு நான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால முடியல அப்படிங்கிறாங்க. அவங்க எங்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார்கள் எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் என்னால முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த லேடி, குறிப்பிட்ட அந்த லேடி பாரதின்னு சொல்லக்கூடியவர்கள், அவங்க திருட்டு தொழில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கின அந்த மக்களை, அந்த கவுன்சிலர்களை என்னன்னு சொல்றதுன்னா, அப்ப இவர்கள் இன்னைக்கு நம்மள விமர்சனம் செய்கிறார்கள். இதுக்கிடையில நாம் தமிழர் கட்சியுடைய சோம்பிகளும் வந்துகிட்டு, ஐயோ தலை 2 பேருக்கு தான் போட்டின்னு விஜய் சொன்னாரு, ஒரு நகத்திரல தான் 2 பேருக்கும் போட்டியா அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு அறவே தகுதி கிடையாது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையிலேயே திருடிச்சா இந்த வழக்கினுடைய நிலை என்ன, 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனா அதை விமர்சனம் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஏன்னா திரள் நிதி திருடி மக்களிடம் பொய்யை சொல்லி நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி திரள் நிதி திருடி சாப்பிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு தாவேக்காவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அங்க கனிம வள கொள்ளை நடக்குது, ஆத்து மணல் கொள்ளை நடக்குதுன்ட்டு பிரச்சனையை பண்ணி அதுக்கு பிறகு அந்த கனிம வள கொள்ளை செய்யக்கூடியவர்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கமிஷன் வாங்கி சாப்பிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவெல்லாம் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போயிருக்கான், செத்து இருக்கான். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பள்ளிக்கூட மாணவிகளுக்கு நாங்க வந்து என்சிசி கிளாஸ் எடுக்கிறோம்னு சொல்லி பள்ளிக்கூட மாணவிகளை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அதனால அரெஸ்ட் செய்யப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவன் நாம் தமிழர் கட்சிக்காரன். நீங்க எல்லாம் பேசலாமா? பாஜக ஒண்ணு, நாம் தமிழர் கட்சி ஒண்ணு. அக்யூஸ்டுகளுடைய கூடாரம், பாதி பேர் கட்ட பஞ்சாயத்து. நீங்க எல்லாம் எங்களை பேசலாமாடா? நீங்க எல்லாம் எங்களை பத்தி பேசலாமா? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஒரு பெண் வழக்கறிஞருக்கு படித்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கட்சியில சேரணும்னு சொல்றாரு. அவங்க பின்னாடி அதுக்கு முன்பாக, அதாவது ஹேபிச்சுவலா அஃபண்டர் கிடையாது. நம்ம இவன் இருக்கான் ஞானசேகர், தொடர்ந்து திருட்டு செஞ்சுட்டு ராத்திரி ஃபுல்லா திருடிட்டு பண்ணை வீட்டில் இருந்துக்கிட்டு அமைச்சர்களை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாரு, அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வழக்குகள்ல ஆளானவங்க கிடையாது. தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை இருக்கிறது, வழக்குகள் நிலுவையில், அதாவது கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படாது அப்படிங்கிறது தாவேக்காவுடைய கொள்கை. எந்த ஒரு நிர்வாகிக்குமே நீங்க வேணா பாருங்க, தாவேக்காவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருத்தர் மேல கூட இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் இருக்காது. ஒரு சில பேர் மேல வருது அப்படின்னு சொன்னா அது புனையப்பட்ட வழக்குகளாக இருக்கும். உண்மையிலே திட்டமிட்டு காவல்துறையால் அல்லது எதிரிகளால் புனையப்பட்ட வழக்குகளை தவிர அதை தாண்டி கிரிமினல் வழக்குகள் யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்கள கட்சிக்குள்ளே நாங்க எடுக்க மாட்டோம். ஒண்ணு, தாவேக்கா மேல ஒரு விமர்சனம் வந்துச்சு. சில பேர் மாற்று கட்சியிலிருந்து வர்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனா இவர்கள் அலோவ் பண்ணல அப்படின்றாங்க இல்லையா? அதற்கு காரணமே இதான். வரக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அவருடைய மைண்ட் செட் என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வெளியிறங்குறாங்கன்னா காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆய்வு செஞ்சுதான் நம்ம கட்சிக்குள்ள வந்து அவங்கள எடுக்கிறோம். அதையெல்லாம் ஓப்பனா யார் வேணா வந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா இதை கூட இன்னும் ஏகப்பட்ட அக்யூஸ்டுகள் கட்சிக்குள்ள வந்திருப்பாங்க. புரியுதா? நாம அப்படி கிடையாது. அதை கூட விமர்சனம் செய்தார்கள். புரியுதா? அதை கூட மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை இங்க வந்து அனுமதிப்பது கிடையாது, வந்த அவங்களுடைய பொறுப்புகளுக்கு பதவி காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படின்னாங்க. பயம் கிடையாது, உண்மையிலே வரக்கூடியவர்களே பின்புலம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிறதான் எங்க கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நியாயமானது அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு புரியும்.
இன்னொரு விஷயம், எங்க கட்சியில வந்து இப்போ பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா பல ரவுடிகள் அடுத்து என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரவுடிகள் போய் சேர்ந்தான். திமுகவில் இருக்கக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. பாதி அமைச்சர்கள் மேல மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு, அதே மாதிரி அடிதடி வழக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி மேலே அதே மாதிரி அடிதடி வழக்கு, கட்ட பஞ்சாயத்து வழக்கெல்லாம் இருக்கு. தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் யார் மேல எப்படிப்பட்ட வழக்குகளே கிடையாது. அப்படி செஞ்சதும் கிடையாது, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதையும் தாண்டி சில பேர் நம்ம ஏன்னா எல்லாருடைய இதையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. சில பேர் அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் இயல்பாக இருப்பார்கள். தாவேகா ஒன்றும் வந்து முழுக்க முழுக்க புத்தன் காந்தியை கொண்டவர்களுடைய கட்சி நம்ம சொல்ல வரல. எல்லாரும் வந்து சேர்றாங்க. அதுல சில பேர் குற்ற பின்னணியில குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் செய்து விட்டார்கள் சொன்னா அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையை எந்த இடத்துலயுமே தாவேகா செய்யாது. இப்ப நாம யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தந்தி டிவிட்ட கேட்கணும். ஒரு ஊடக அறம் கொஞ்சம் கூட இந்த டிவி சேனல்ஸ் இருக்குதான்னு தெரியல. ஒரு ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சொல்லக்கூடிய ஒரு சேனல், ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியினுடைய பின்புலத்தை கொஞ்சமாவது ஆராயணும். ஏன்னா நம்ம ஒரு போடக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு இந்த மீடியாக்களுக்கு இருக்கான்னு தெரியல. சரி, அந்த பொண்ணு எந்த அடிப்படையில் மேல்புற ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர்னு சொன்னீங்க. ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 4-5 பேரூராட்சிகள், ஒரு 5-6 வந்து ஊராட்சிகளை சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். அப்ப எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு. ஜஸ்ட் ஒரு மாவட்ட செயலாளருக்கு போனை போட்டு உங்க ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் இந்த பொண்ணான்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை செய்தி போடாம எடுத்த உடனே அது ஒரு செய்தி. அதுல அந்த ராஜாக்கமங்கலத்துல இருந்து அந்த ரிப்போர்ட்டரும் பேசுறாரு. அது அந்த ஏரியா வகையா அந்த பொண்ணு வரும்போது பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட கேட்டாராம். கேட்ட உடனே அவர் உள்ள விட்டாராம். இப்படி ஒரு செய்தியை போடுறான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இப்படி நடக்குதுன்னா இதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத ஆராய மாட்டீங்களா? அப்ப செய்தி யாரு இப்ப ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு செய்தியை தந்துட்டா அல்லது யாராவது கூப்பிட்டு இதுதான் செய்தின்னு சொல்லிட்டா அந்த செய்தி அப்படியே போட்டுருவீங்களா? பின்புலத்தை யோசிக்கவே மாட்டீங்களா? நாம சொல்றோம், நாமளும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம், பல விஷயங்களை பேசுறோம். எவனாவது ஒருத்தன் இப்போ தந்தி டிவியினுடைய ரிப்போர்ட்டர் விபச்சாரம் செய்யறாரு, வீட்டுல வச்சு மசாஜ் பார்லர் நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல விபச்சாரம் செய்யறாரு, நான் இதுல ஒரு செய்தியை போட்டா ஏத்துப்பீங்களா? நீங்க கேட்டா யாரோ ஒருத்தர் தகவல் சொன்னா அதை ஒத்துக்க முடியுமா? அது சாதாரண ஒரு யூடியூப் சேனலோ அல்லது சாதாரண ஒரு சேனல் பேசினா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ப்ரொஃபஷனலா வந்து செய்தியை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட அறம் சார்ந்த மனநிலை இல்லாம இந்த மாதிரி அவதூறு பரப்புறீங்களே, நீங்க எல்லாம் சோத்த திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா? சிவந்தி ஆயத்தனார் எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த மனுஷனுடைய அவர் உருவாக்குன ஒரு 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 ஊடகம், அந்த ஊடகத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி திமுகவிடம் இருந்து எச்சசோறு வாங்கி சாப்பிடுறது. இவருடைய முழுக்க முழுக்க நோக்கமே திமுகவுடைய இந்த பாரதி அவர்கள் வந்து இந்த திருட்டு வழக்குல உள்ள போயிட்டாங்க. அதை எப்படியாவது மறைக்கணும். அதை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இன்னொரு செய்தியை யாரையாவது ஒருத்தர் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த தந்தின்னு சொல்லக்கூடிய இந்த எச்ச மீடியா இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்பி இருக்கிறது. தந்தி சேனலுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன், நீங்க என்ன அவதூற பரப்பினாலும் 10 நிமிஷத்துக்கு மேலாம் அந்த பொய் வந்து தாக்கு பிடிக்காது. எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை இறங்கி களத்துல இறங்கி உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில கொண்டு போறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை மக்களிடம் அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தம்பிகள் சிறப்பாக சரியாக செய்வாங்க. அதனால பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.